ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆஷாட நவராத்திரி இல்லையா? காலையில 4:30 மணி போலவே என்னோட டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையிலேயே வாசல் தெளிச்சு கோலம் போட்டாச்சு. நிறைய பேர் வந்து கோலம் வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதனால தான் நான் எவ்ரி டே வந்து கோலம் போடுற வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கோலம் போடுற வீடியோ வந்து நான் தனியாக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நிலைவாசல் பூஜையும் முடிச்சாச்சு. குழந்தைங்க எழுந்து வர்றதுக்குள்ள கோலம் போட்டு தீபம் ஏற்றிடணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் கூடவே எழுந்து வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் போல கூட கோலம் தாக்கி பிடிக்கல. விளக்கு வைக்கிற நேரத்துக்கே வந்து கலைச்சி விட்டானுங்க. சரி, என்ன பண்றது, வேற வழி இல்லையே. அதுக்கப்புறம் வெளியில இருந்து தீபம் ஏத்திட்டு உள்ள போயிட்டு நான் வந்து கலசம் ஆவாகனம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். கலசம் வச்சுட்டு அபிஷேகம் செய்யணுமா இல்ல அபிஷேகம் செஞ்சுட்டு கலசம் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. முதல்ல அம்பால கலசத்துல வந்து நம்ம ஆவாகனம் செஞ்சு எழுந்தருளை செய்து அதன் பிறகுதான் நம்ம வந்து அபிஷேக வழிபாடு செய்யணும். நிவேதனமும் அதுக்கப்புறம் செய்யலாம். ஆனா கலசம் வைக்கும் போது சிம்பிளா வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம். லாங் வீடியோல டீட்டெயிலா போஸ்ட் பண்றேன். பாய்.